ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். ரெண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு அதிசார குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருந்த ராசிநாதர் குரு பகவான் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அளவில் தோராயமாக ஒரு 50 நாட்கள் கடகத்திலே சென்று அமர்ந்து 8ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சமடைய இருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு அமர்ந்து உச்சமடைந்து 8, 12, 2, 4ஆம் இடங்களை பார்க்க போகிறார், தொடர்பு கொள்ள போகிறார். அதாவது குருவினுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 8, 12, 2, 4 இந்த 4 வீடுகள் வலுவடைய போகிறது. இந்த 4 ஆதிபத்தியங்களும் செயல்பட போகிறது. என்னென்ன பலன்களை எல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல நடக்க இருக்கிற இந்த அதிசார குரு பயிற்சி கடகத்தில் சென்று உச்சமடைகிறார். அதாவது நேரடியாக சமசப்தம பார்வையாக 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த குருநாதர் 8ஆம் இடத்தில் சென்று மறைந்து விட்டார்னு சொல்லி நீங்கள் துளியும் கவலைப்பட தேவையில்லை. முதலாவது மிகப்பெரிய நன்மை, அர்த்தாஷ்டம சனி பகவான் உச்சனுடைய வீட்டுல உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனியாக இல்லாமல் அர்த்தமுள்ள சனியாக, நல்ல சனியாக, சுபத்துவமாக வாளை சுருட்டி கொண்டு இருக்க போகிறார். எல்லா நன்மைகளையும் வரிந்து கட்டி கொண்டு உங்களுக்கு செய்ய போகிறார். அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அப்படி ஒன்றும் கெடுதல் செய்யக்கூடியவர் இல்லை. 2, 3ஆம் அதிபதி, தனாதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, 4ஆம் இடத்துல உச்ச குருவின் வீட்டுல உச்ச குருவின் பார்வையில எல்லா நன்மைகளும். இப்போதுதான் அவர் உண்மையில தனாதிபதியாக செயல்படுவார். அற்புதமாக இருக்கிறது. அதே நேரத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உச்சமடைய முடியும். இப்போது உச்சமடைந்திருக்கிறார். அதாவது ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு உன்னத நிலையை அடைந்திருக்கிறார். உண்மையில சொல்றேன், பெயர் புகழ் அதிகரிக்கும், காதல் கைகூடி வரும், திருமண தடைகள் விலகும், முயற்சிகள் பலிக்கும், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கனவுகள் ஈடேறும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ராசிநாதனுடைய உச்சம் என்பது அற்புதமான ஒரு அமைப்பு. 2ஆம் இடம் 4ஆம் இடம் வலுத்திருக்கிறது. பொருளாதாரத்துல பைனான்சியலா எந்த ட்ரபிள்ஸும் இருக்காது. நன்றாக நீங்கள் ஒரு விடயத்தை கவனிக்கலாம். 2ஆம் அதிபதி சனி பகவான் உச்சனுடைய பார்வையில் இருக்கிறார். 2ஆம் இடம் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், கண்களால காசு பணத்தை பார்க்க போகிறீர்கள். வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும். நல்ல தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். அதாவது இப்போது யாருக்காவது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு திசையோ குரு புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு உண்மையில சொல்றேன், இரட்டிப்பு நன்மை அல்ல, 10, 12 மடங்கு நன்மைகள் நடக்க காத்திருக்கிறது. அற்புதமான பொற்காலம். எது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார். மாபெரும் சுபர் உச்சமடைந்து 2, 4, 12ஆம் இடங்களை பார்க்கிறார். 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நன்மைகள் நல்லபடியாக நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பங்குச்சந்தை லாபம், யூக வணிகத்துல லாபம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல லாபம் அடைய முடியும். எதிர்பார்க்காத பணவரவு, தனவரவு எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. லாட்டரி டிக்கெட் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்பட காத்திருக்கிறது. பிறந்த ஜாதகத்துல நல்ல யோக தசாபத்தி நடந்து கொண்டு உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி, குறிப்பாக லக்னம் வலுவாக இருந்தால் அனைத்து பாக்கியங்களும் நன்றாக கிடைக்குமே. அற்புதமாக இருக்கிறது. அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதர் உச்சமடைந்திருக்கிறார். தனஸ்தானம் வலுத்திருக்கிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பத்தை அமைத்து தருவார். நீங்கள் சொல்வதை செய்து காட்ட முடியும். அதாவது உடைய வார்த்தைகளுக்கு பலிதம் ஏற்படும், வாக்கு பலிதம் ஏற்படும். 2ஆம் இடம் சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறார். 2ஆம் அதிபதியும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், அதாவது சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒரே நேரத்தில் உயர்வடைவதற்கான அற்புதமான காலம். வீட்டுக்குள் செல்வதே, குடும்பத்துக்குள்ள செல்வதே ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில, காதலன் காதலிக்கு இடையில இருந்த தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் எல்லாமே அப்படியே விலகிவிடும். குடும்பம் கோயிலாக ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் துல்லியமாக இருக்கிறது. இந்த அதிசார குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற உன்னதமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், குறிஞ்சி மலர் பூத்தது போல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த ராசிநாதன் தனுசு ராசிக்கு இந்த குரு பகவான் உச்சமடைய முடியும். நிச்சயமா இப்போது அவர் இந்த உச்சமடைந்திருக்கிற இந்த தன்மை என்பது அற்புதமாக செயல்படுகிறது. அடுத்த 2026ஆம் ஆண்டு செயல்படக்கூடிய இந்த குரு பயிற்சி கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் என்கிற அடிப்படையில் தான் செயல்பட போகிறார். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது.
4ஆம் இடம் வலுத்திருக்கிறது, சுகஸ்தானம் வலுத்திருக்கிறது, கல்வியில முன்னேற்றமாக போகலாம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது 4ஆம் இடம் என்று சொல்கிற போது வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாமே கட்டுவதற்கான வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. ஒரு குடி நிலம் வாங்க முடியுமா? இப்போது வாங்கலாம். நமக்கென்று சொல்லி ஒரு குடிசையாவது கட்ட முடியுமா? இப்போது கட்டலாம். நமக்கு மனதுக்கு பிடித்த ஒரு வாகனம் வாங்க முடியுமா? நிச்சயமாக இப்போது வாங்கலாம். அதாவது மண்மனை, நிலையான சொத்துகள், வீடு வாசல், வண்டி வாகனம், தங்கம், இது போன்ற அமைப்புகள் எல்லாம் வாங்குவதற்கான அற்புதமான செயல்பாடு. அதாவது ராசிநாதன் உச்சமடைந்து 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்த்து வலுக்கிற போது, சுகஸ்தானம் வலுவடைந்திருக்கிற போது மண்மனை, வீடுவாசல், வண்டி வாகனம், நிலையான சொத்துகள், தங்கம் எல்லாமே வாங்குவதற்கான அற்புதமான காலம். இந்த காலத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வருமானத்துல எந்த தங்கு தடையும் இருக்காது. 2ஆம் இடம் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். தனாதிபதி உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார், உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த அதிசார குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்த அனைத்து தடைகளையும் அப்படியே நீக்கி தவிடுபொடி ஆக்குகிறது. பைனான்சியலா நீங்கள் உயர்வடைய போகிறீர்கள். மனதுல உடல்ல ஒரு தெம்பு பிறக்கும், தைரியம் பிறக்கும், நம்மாலும் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற தெளிவான பாசிட்டிவான சிந்தனை தோன்றும். சொல்வதை செயல் வடிவமாக செய்து காட்ட முடியும். குடும்பத்துக்குள்ள உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மண்மனை வாங்க முடியும், வீடு வாசல் கட்ட முடியும், வண்டி வாகனம் வாங்க முடியும். அதே நேரத்துல வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 8ஆம் இடம் 12ஆம் இடம் நல்லபடியாக செயல்படுகிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும். வெளிநாடு செல்வதற்கான தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. பாஸ்போர்ட் கிடைப்பது, விசா கிடைப்பது, இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இருக்கிறது. வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அங்கேயே நிரந்தர குடி உரிமை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளிநாடு அமைப்புகளுக்கு எந்த தடையும் இல்லை. கல்வி விடயமாக, அதாவது கல்வி கற்பதற்காக, அல்லது ஒரு தொழில் விடயமாக, அல்லது ஒரு சின்ன டூராக கூட நல்லபடியாக வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் வரும். இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். 12ஆம் இடம் 8ஆம் இடம் எல்லாமே வலுக்கிற போது, அதாவது அடிக்கடி பயணங்கள் இருக்கும். அடிக்கடி அதாவது சிறுதூர பயணங்கள், தொலைதூர பயணங்கள், பயணங்களால நன்மைகள் ஏற்பட காத்திருக்கிறது. அடிக்கடி பயணங்கள் இருக்கும், சுப செலவுகள் இருக்கும். தீய செலவுகள் இல்லாமல் சுப செலவுகள் இருக்கும். வண்டி வாகனம், வீடு வாசல், மண்மனை, சொத்து பத்தெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, சுப செலவுகள் இருக்கிறது. அதே நேரத்துல ஒரு சுப செலவு என்று சொல்கிற போது ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யலாம். கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்யலாம். குலதெய்வ ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யலாம். நல்ல திருப்பணிகளில் நீங்கள் ஈடுபட முடியும். சுப செலவுகள் இருக்கிறது. உங்களுடைய நிலையான சொத்துக்களையும் உருவாக்கி கொள்ள முடியும். சுப செலவுகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதாவது தர்ம காரியங்களில் கூட நீங்கள் செயல்பட்டுக் கொள்ள முடியும். புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கான அற்புதமான காலம். 12ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய ஏற்றுமதி, இறக்குமதி, இந்த அமைப்புகள், அதாவது வெளிநாடுகளோட வியாபார அடிப்படையில, தொழில் அடிப்படையில நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி அடிப்படையில செயல்பட்டு கொண்டிருந்தால் இப்போது கைமேல நல்ல வருமானத்தை, முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு உன்னத நிலையை அடைந்திருக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் கைமறி போகாமல் இது ஒரு நல்ல அதிசார குரு பயிற்சியாகவே இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பரிகாரம் என்று சொல்லி பார்க்கிற போது, தனுசு ராசிக்காரர்கள் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும், குருவினுடைய கருணையை பெற்றுத்தரும். குலதெய்வத்தை சென்று நேரிலே பார்த்து வணங்க வேண்டும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் குருவை போலவே செயல்படக்கூடியவர். அங்கே சென்று நேரடியாக அவரை பார்த்து வணங்கலாம். அதே நேரத்தில் ஆலங்குடி சென்று தட்சணாமூர்த்தியை வணங்கலாம். இங்கே செல்ல முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே கண்களை மூடி அமர்ந்து குருவை வணங்குகிற போது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு இயல்பாக கிடைக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிற இந்த குருநாதர் 8ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம் அனைத்தையுமே சுகப்படுத்துகிறார். நிம்மதியான உறக்கம் வரும், நிம்மதியாக தூங்கலாம், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சுக சௌகரியங்கள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனம், வீடு வாசல் வாங்க முடியும், வெளிநாடு செல்ல முடியும், வெளிநாடு சென்று படிக்க முடியும், கை நிறைய நல்ல வருமானம் இருக்கும். குடும்பம் இல்லாதவர்கள் குடும்பத்தை அமைத்து தருவார். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒற்றுமை இருக்கும். அனைத்து நன்மைகளும் இயல்பாக கிடைக்கும். மறைமுக தனலாபம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்பட காத்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டு இந்த அதிசார குரு பயிற்சி பலன்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மகன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.